அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800 அதுவுமே 3 months இஎம்ஐல வாங்கினான். ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் தானே. அது முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஸ்டமர். ஆனா இஎம்ஐ என்பது பிரதான தேவைக்கானதாக இல்ல, உங்கள் ஆசைகளுக்கானதாக இருக்கிறது. அங்கதான் ட்ராப் மாட்டுதுங்கிறாங்க. உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். சாணியா கையெழுத்து போட்டது நீ தானப்பா. இன்னைக்கு நீயானா பேச போறது இஎம்ஐ. ஸோ இந்த தரப்புல இஎம்ஐ என்பது தவிர்க்க முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லக்கூடியவங்க. இஎம்ஐ இல்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கக்கூடியவர்கள். வீடு கார் உங்க சம்பாத்தியத்தில் இது எத்தனை பர்சன்டேஜ்? 50 to 60%. அப்புறம் வீடு, டிஷ் வாஷர் ஒரு 31,000 ரூபாய்க்கு மந்த்லி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் சார். சார் லேண்டுக்கும் ஹவுஸுக்கும் பிஸ்னஸுக்கும் சார் ரெண்டுக்கும். ஓ, பிசினஸ்க்கும் இஎம்ஐ. ஆமாம் சார். ஓகே, மொத்தம் எவ்வளோ கட்டுறீங்க? அப்படி கேளு. 70,000 கட்டுறேன் சார். ஹோம் அப்ளையன்ஸ்ல ஏர் ஃப்ரையர், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று, எல்லாமே ஃபோனு இதெல்லாம் சின்ன ஐட்டம் தானே. 6,000 rupees. அதான் கேட்குறேன். 6,000 என்ன? என்னால் அந்த டைமில் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால இஎம்ஐ. அங்கிள் நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா? எனக்கு பர்சனலா இன்கம் இல்லை சார், நான் ஸ்டூடெண்ட் தான். எங்க ஃபேமிலியில வாங்கினது. அப்படியா? இப்போ கரண்டா ஃபோனு, லேப்டாப், அவன், ஹோம் லோன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 4 ஃபோன் வாங்கினது இஎம்ஐல. எங்க அண்ணன் ஒரு ஹேர் சீரம் 800 அதுவுமே 3 months இஎம்ஐல வாங்கினான். ஏன் இப்படி பாக்குறாரு? ஹேர் சீரம்னா அந்த தலைக்கு என்ன மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் தானே. அது சார் ஒண்ணு சார் நல்லா இருக்கும். முடியே இல்லனால மாசம் மாசம் கரெக்டா வர கஸ்டமர். அது 800 ரூபாய்க்குமா இஎம்ஐலாம் இருக்கு இப்போ. பிராண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க 3 months கட்டுற மாதிரி. அவன் இப்போ 800 ரூபாய் எப்படி இஎம்ஐயா பிரிச்சு கட்டுறது? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. 3 months இஎம்ஐ மாசம் எவ்வளவு கட்டணும்? 300 something கட்டணும். 800 ஐட்டம் 900 ரூபாய்க்கு 100 ரூபா கூட போகும். அந்த மாதிரி. வீடு கட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கூரை வீடாக இருந்தது. வீட்டில் ஃபயர் ஆயிடுச்சு. ரொம்ப வீடு இல்லாத நிலைமை. நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. சின்ன கடையில் தான் இருந்தோம். 2 பேர் கூட படுக்க முடியாது. யார்கிட்ட கேட்டோம், கொடுக்கல. நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்க, ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. லாஸ்ட்ல இஎம்ஐ தான் எனக்கு கை கொடுத்து. இப்ப பணம் இருக்கு, கார் இருக்கு, நீ மட்டும் இல்லனா நினைச்சே பார்க்க முடியல. நண்பேண்டா. பர்சனல் லோன் வந்து 6,500 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நீங்க லோன் வாங்கி தான் அதை கட்டிட்டீங்களே, திரும்பி 10,000 ரூபாய் கூட வாங்குனீங்க. நல்ல क्वेश्चन. அங்க கொடுப்பாங்க சார். அவங்க கொடுப்பாங்க, நம்ம எதுக்கு வாங்கணும்னு கேக்குறேன். கொடுத்ததால தானே வாங்கணும். நீங்க கேக்குறனால தான் நான் கொடுத்ததானே வாங்கணும். நாங்க எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிறியா? நல்லா கட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் சார் வாய்ப்பு. இப்போ 6 மாசத்துல ஏதாவது தேவை வர வாய்ப்பு இருக்கா? வரும் சார். அந்த நேரத்துக்கு முடிக்கும் போது கரெக்டா வரும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதாவது நேரத்துல தேவை வருதா இல்ல அவங்க தாரேங்கிறதுனால தேவை வருதா? அதுதான் தெரியல சார். தெரியலையப்பா. இல்ல போன் வாங்குறாங்க, அவர்லாம் வந்து டிஷ் வாஷர், ஹேர் ஃப்ரையர், இது பரவாயில்ல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம பையன் அவங்க அண்ணங்காரன் வந்து ஹேர் சீரம் 800 ரூபாய் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கான். எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளாகவும் இருக்கு, அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி இஎம்ஐ இல்லாமல் வாழுகிறீர்கள்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. வீட்ல 3 பேர் சம்பாதிக்கிறோம். ஒருத்தரோட அது வந்து ஃபுல்லா சேவிங்ஸ். ஒருத்ததுல எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சம்பாதிய வந்து வீட்டுக்கு போயிடும். நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன ஒண்ணு 3 பேர் சம்பாதிக்கிறீங்க, பிரச்சனை இல்ல. ஒரு ஆள் சம்பாதிக்க வீட்டுல என்ன பண்றது? நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன். அப்பா மட்டும் தான் வேலைக்கு போயிருந்தாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா எங்க அப்பாவுக்கு அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு.
6 மாசம் வேலைக்கு போகல. அதாம்மா எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு தான் கேக்குறேன். கேட்டாச்சுல்ல எங்க அப்பா இது வரைக்கும் சேர்த்து வச்சிட்டு இருந்தாருல்ல, அந்த காசை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓஹோ தண்டச்சோரா என்ன லுக்கு. சோ அதாவது இஎம்ஐக்கு செலவு பண்ணாம சேவ் பண்ணி வச்ச காசை அவசர காலத்துல பயன்படுத்திருக்கீங்க. கரெக்ட். ரைட்டு. இங்க வா. ஐயா நாடுகாரப்பே. ஜாப் ஜாயின் பண்ண புதுசுல எனக்கு ஒரு ஃபோன் வந்து காலேஜ் போகும்போது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஃபோன் வந்து நான் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். சரி அதுக்கு என்னப்போ? ரொம்ப கிளாரிட்டி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு மொபைல்ல. ஜாப் போன புதுசு எனக்கு இஎம்ஐ கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. வீட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டா இல்ல வாங்க கூடாது. அப்போ ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங்கா தான் இருந்துச்சு. ஏன் ஃபோன் வாங்க கூடாது, எல்லாரும் இஎம்ஐல வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோஷன் இருந்துச்சு. ப்ரியாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்துக்காகவே நீ கடன் வாங்கி பழகிட்டனா பெரிய ஒரு விஷயம் வரும்போது போயிடுவேன். எடுத்த உடனே லோனுக்கு போயிடலாம். இல்லாட்டி லோன் வாங்குறது எப்பயுமே ஒரு கஷ்டமா உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். தண்ணி விட மாட்டாங்க, யாரும் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வரக்கூடாது, இந்த மாதிரி செஞ்ச நியாயமா நியாயமா. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு இஎம்ஐ போட்டு நமக்குன்னு ஒரு சொந்தமா நம்ம ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடு வாங்க போகாம நைட்டு தூங்க மாட்டாரு. நான் திடீர்னு பார்ப்பேன், திடீர்னு எஞ்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. நினைச்சு பாக்குறியா? எப்ப லோன் கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு பார்க்கணும், உனக்கு உடம்பு சரியில்லையா அதை பார்க்கணும், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஃபுல் பிளாங்க் ஆயிட்டாரு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க. அது ஏன் அவ்வளவு கடன் படணும்னு நான் கேக்குறேன். சரி இப்ப நானும் வேலைக்கு போற மாதிரி ஆயிருச்சு. ஓ நீ அப்படி வரியா? நல்லதுதானே. எதுக்கு சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் சார் எனக்கு வீட்ல இருந்து என் குழந்தைகளை பாத்துக்கணும். சார் இந்த வாசல்ல கட்டி தொங்க விடுற திஷ்டி பூசணிக்கா மாதிரியே இருக்கீங்களா? அது எப்படி சார்? ரெண்டுமே எதுக்கும் உதவாது. வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம மாதம் மாதம் வாடகை ஒரு 10,000 கொடுத்து தானே சார் ஆகிறோம். அப்போ இஎம்ஐல நமக்கு அது போச்சுன்னா 10 வருஷத்துலேயே ஒரு 15 வருஷத்துல வீடு நமக்கு சொந்தமாயிடுது இல்லையா? இல்லையா? இவங்க வேலைக்கு போகணும் ஆசைப்படுற கேரக்டர் இல்ல. வீட்டில் அமைதியா பிள்ளைகளை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்க நினைக்கிறாள். இப்போ நீங்க போட்ட பிளான்ல இப்போ இவங்களும் வேலைக்கு போக வேண்டியிருக்கேன். ஷார்ட்டா நோகாம நோம்பு கும்பிடணுங்கிறீங்க. இப்போ அவரு நம்பிக்கையா நான் சமாளிச்சுக்கிறேமா கவலைப்படாத அப்படின்னு துணிச்சலா பேசியிருந்தா நீங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா? நான் ஏன் சார் போறேன்? வாழ்த்துக்கள்டா. இப்போ நீங்க நடுச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்தது அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஆமா சார். அப்புறம் என்ன ரைட்டு தானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? நீங்க தானே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்கள் என்ன பண்ணிருக்கீங்க நிறைய பேர்னா, பொறுப்பெல்லாம் உன்னுடையது, கருத்து மட்டும் என்னுடையது. இது என்ன கதை? சூனா போனா அவசரப்பட்டேடா சிங்கப்பட்டேடா. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா பாருங்க காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எத்திட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருங்க. ஹவுசிங் லோன் தான் எடுத்திருந்தோம். ஹவுசிங் லோனோட ஸ்டாப் ஆச்சா? இல்ல, ஹோம் அப்ளையன்சஸ் உன் வாங்கணும். குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னையும் சாணியால வைப்பேன். சாணியா கையெழுத்து போட்டது நீ தானப்பா. இப்ப நானும் வந்து இது மாதிரி தான் வாடகை வீட்ல தான் இருந்தோம். 50 lakhs கொடுத்து வீடு வாங்கணும். இப்ப சொந்த வீடு வாங்கணும். சந்தோஷம்தாம்மா. ஆண்டி போற பாதை தப்பா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும். ஆனா இஎம்ஐ என்பது பிரதான தேவைக்கானதாக இல்லை, உங்கள் ஆசைகளுக்கானதாக இருக்கிறது. அங்கதான் ட்ராப் மாட்டுதுங்கிறாங்க.